ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, ஒரு 10 போல் பூண்டுப்பல், அப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கிடலாம். அடுத்து காய் சேர்த்துடலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த காய் இருந்தாலும் சரி, ஒரு காய் இருந்தாலும் கூட அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லை நிறைய காய் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா காயிலையும் ஒவ்வொரு காயாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய் உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். காய் சேர்க்காம கூட இந்த ரைஸ் பண்ணலாம். அளவுகள் எதுவுமே மாறாது, இதே அளவு தான். காய் மட்டும் உங்கள் விருப்பம், போடலாம் போடாமலும் இருக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் எல்லா காயுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கலாம். அந்த தக்காளி கூட சேர்ந்து காயும் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சிருச்சு. காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் சாம்பார் தூள் இருந்தாலும் சரி, குழம்பு தூள் இருந்தாலும் சரி, அதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவையும் அந்த காய் கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்தேன். அதில் தான் இப்போ நான் தண்ணியும் சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். அடுத்து துவரம்பருப்பு, இதையும் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரைஸ் வெந்து வந்திருக்கு. காயும் பார்த்திங்கன்னா அதே சமயம் குலையாமல் நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ கலந்து விட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரைஸ் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் தண்ணி சரியான அளவில் ஊற்றினேன். இதில் நிறைய தண்ணி ஊற்றி செய்யணும்னா அது சாம்பார் சாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் ஆயிரும். தண்ணி இதில் கம்மியாக ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. சாதம் எப்பயுமே உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ரொம்ப சூப்பரான ஒரு காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காய் சாதம் சாப்பிட்றதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா காய்கறிகள்லாம் நம்ம ரைஸ்லேயே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால சைடிஷ் கூட தேவையில்லை. ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே.